செல்வகுமார் சார், நான் என்னுடைய முன்னிலையில் சொல்லிட்டேன். தற்போது எப்படி இருக்கிறது வானிலை, எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், விரிவாக எங்களுக்கு தாருங்கள். கண்டிப்பாக. தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது காரைக்காலுக்கு நேர்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. ஓகே. புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மெதுவாக நகர்ந்து வருகிறது. இது நாளை மாலை என்பது நாளை இரவு அல்லது 1ஆம் தேதி அதிகாலை தான் கரை கடக்கும் போல் தெரிகிறது. இது தமிழ்நாட்டின் கரையை முதலிலே சென்னையை தான் நெருங்கும். அதற்கு பிறகு சற்று திசை மாறி மாமல்லபுரம் அருகே கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நெருங்க நெருங்க தற்பொழுது மழைப்பொழிவு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல தொடங்க இருக்கிறது. இந்த நள்ளிரவுக்கு பிறகு சென்னையில் தொடங்கும் மழை நாளை காலையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். அதே நேரத்தில் காற்றும் மெல்ல வீச தொடங்கும். நாளை மதியத்திலிருந்து அது கனமழை பொழிவாக மாறி அது சென்னை மட்டுமல்ல, செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் உள்பகுதி, இந்த பகுதிக்கெல்லாம் நாளை மழைப்பிடிப்பு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும். மதியத்திலிருந்து கனமழையாக தொடர்ச்சியாக மாறும். அதே நேரத்தில் தரைக்காற்று சுமார் 45 இருந்தது, மாலையில ஒரு 65-75 கூட வாய்ப்பு இருக்கிறது. செல்வகுமார், இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த காற்று அழுத்த டிப்ரெஷன், இது காற்று அழுத்த தாழ்வு நிலை அப்படித்தானே, அதுதான் புயலாக மாறுகிறதா? ஒரு கேள்வி. இரண்டாவது, இதனுடைய வீச்சு 60 - 70 மற்றும் 90 கிலோமீட்டர் வரைக்கும் தரக்காற்று வீசப்படும். மூன்றாவதாக, வடகடலோர பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வடகடலோர பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய வடக்கு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், இதற்கு சென்னையில் மாமல்லபுரம் சென்னையினுடைய ஒரு பங்கு, காரைக்கால் இவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற போது சென்னையினுடைய உட்புறமாக நகர்ப்புறங்களில் நாங்கள் வாழுகின்ற இந்த பகுதிகள், அடர்த்தியான மக்கள் வாழும் பகுதியில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் நாளை மதியத்திற்கு பின்பு, சனிக்கிழமை? கண்டிப்பாக. ஓகே. அதாவது இந்த நிகழ்வானது நேரடியாக சென்னைக்கு நெருக்கமாக நாளை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை வந்திருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இரவு 8 மணி. காரணம் என்னன்னா, ஒரு வலுவான நீரோட்டத்தில பிடித்து கொண்டு வந்து அந்த சென்னையில என்ன ஆகுது, குளிர் நீரோட்டமாக மாறுகிறது. அதற்கு பிறகு அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்து திசை மாறி அது மாமல்லபுரத்தை நோக்கி திரும்பும். அப்ப சென்னை நெருங்க ஒரு 3 மணி நேரம், ஒரு 75 கிலோமீட்டர் வரும் சென்னைக்கு. விலகி சென்று ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம் இந்த உச்சபட்ச காற்று இருக்கும். அதாவது நாளை மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை ஒரு நள்ளிரவு வரைக்கும், மாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் உச்சபட்ச காற்றாக இருக்கும். புயலோட வேகம் 100 கிலோமீட்டர் வரைக்கும் எட்டும். இப்பவே 90 இருக்கிறது. இன்னும் நகர வேண்டிய தூரம் இருக்கு. வலுவான நீரோட்டம் இருக்கிறது. கரைக்கு நெருங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து தீவிர புயலாக கூட அது உருவாகலாம். 110 கூட எடுக்கலாம். ஆனா 100க்கு குறையாமல் அது கரை கடக்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல 100க்கு குறையாமல் இருக்கும். சென்னைக்கு தரைக்காற்று போவதே 75, 65, 70, 75 என்று இருந்து கொண்டிருக்கும். செல்வகுமார், இன்னொரு ஐயா, இப்பொழுது நீங்கள் சொல்வதை போன்று பார்த்தால் ஒரு அச்ச சூழ்நிலை ஏற்படுகிறது. நாம் மக்களிடத்திலே அச்ச சூழ்நிலை ஏற்படுத்த முடியாது என்றாலும் கூட கள நிலவை வானிலை விவகாரத்தை திணைக்கள ஆய்வாளராக தனியார் இது நீங்கள் சொல்றீங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், அந்த 90, 60 - 70 - 90 தரைக்காற்று அழுத்தம் வீசுகின்ற போது அது கடும் மழையாக சென்னை உட்புறங்களில் தாழ்வான பகுதிகள் என்று சென்னையில் ஏராளமான பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாச்சேரி பகுதிகள், தாம்பரம், இந்த மாதிரி பகுதிகள், சென்னையுடைய உள்வட்ட பிரகாரங்கள், இவைகளெல்லாம் கடும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. மக்கள் இந்த அளவிற்கு மழை பொழியாது, பலவை வந்தது, அந்த புலி வருகிறது என்றால் இந்த புலி வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது நாளை காலை மழை பொழிவை தொடங்கியதும் 12 மணிலிருந்து கனமழை பொழிவாகவே தொடர்ச்சியாக பொழியும். சரி. நாளை மதியம் 12 மணிலிருந்து அடுத்த நாள் காலை அதிகாலை 2 மணி வரைக்கும் சுமார் 12 மணி நேரத்திற்கு மேல் கனமழையாக தொடரும். இடையிடையே மிக கனமழை பொழிவையும் கொடுக்கும்.
ஆக சுமார் 1 மணி நேரத்துக்கு 2 லிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழியும். ஓஹோ. 1 மணி நேரத்துக்கு. சரி. அப்போ 12 மணி நேரத்துக்கு நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கு மேல் தான் இருக்கும். அப்படினால் இல்ல நான் திரு செல்வகுமார், சென்னையில் மட்டும் இன்றைக்கு என்னிடத்தில் பேசிய ஒரு நண்பர் சொன்னார், அது 45 சென்டிமீட்டர் அளவான மழை இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். இப்பொழுது இந்த 25க்கு குறையாமல் இருக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா, அல்லது 25லிருந்து இன்னும் அதிகரிக்கும் என்று நினைக்கிறீர்களா? நான் அதாவது 2லிருந்து 5 என்றால் ஒரு 3 எடுத்துக்கொள்வோம். ஓகே. 12 மணி நேரம் ஒரு 35 சென்டிமீட்டரை குறைந்தபட்சம் இருக்கும். 35 சென்டிமீட்டர், 350 மில்லிமீட்டர் அப்படித்தான் இருக்கும் போல் தெரிகிறது. அப்படித்தான் தெரிகிறது. அது அங்கே மட்டுமல்ல, ஒட்டுமொத்தம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், அதே போல உள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்று அப்படியே அது நிகழ்வு கரை கடக்கும்னா பெருத்து விரிச்சாயி கடலூர் கூட அதுக்கப்புறம் கரை கடந்த பிறகு எல்லா மாவட்டங்களும் கொடுக்க போகுது. அது கோயம்புத்தூர் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது இந்த நிகழ்வு. கோயம்புத்தூர், நீலகிரி, பெங்களூரு, மைசூரு, பொள்ளாச்சி வரைக்கும் இது மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. தொடக்கம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இப்ப உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நாம வைத்து ஒவ்வொரு விவகாரமாக ஆய்வு செஞ்சோம். நம்முடைய வெற்றி செல்வன் பூலகின் நண்பர் 20க்கு மேல போனா பெரும் சிக்கல் என்று சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய ரெயின் வாட்டர் ஸ்டோம் 20 மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை சென்டிமீட்டரை மட்டும்தான் 220 மில்லிமீட்டருக்கு மேல சிக்கல்டாங்க. இப்போ இது கட்டமைப்பு குறித்து நம்முடைய பொறியாளர் திருநாவுக்கரசர் ஐயா எல்லாம் இருக்காங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. ஏன்னா இதுதான் நடக்கும் இந்த மாதிரி ஒரு விவகாரம். நான் ரகசியமான விஷயங்களை கேட்கவில்லை. மற்றொரு களத்தில் இப்போ சொன்னாங்க 3 மணிக்கு அப்புறம் புயல் திசை மாறி இருக்கிறதையும் நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். இப்போ நான் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த 7:38 நிலவரம் என்ன? கண்டிப்பாக இதோ 18ஆம் தேதி காற்று சுழற்சியாக சுமத்ரா தீவு வந்த பொழுதே இதோட வரைபடத்தை வரைந்து விட்டோம், தமிழ்நாடு கடற்கரை என்று. பிறகு அது திசை மாறுவது என்பது தென் மேற்காக திசை மாறி பாலக்காட்டு கணவாய் என்றும் வரைந்து விட்டோம். ஆக இது கரையை ஏறும் பொழுது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விரிவடையும் பொழுது, சுருங்கி இருப்பது விரிவடையும் பொழுது மேக உற்பத்தியும் தமிழ்நாட்டில் அதிகமா நடக்கும். எப்படின்னா, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு புயல் இருந்தது. சரி. அந்த புயல் வட அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய குளிர் காற்றை தமிழ்நாடு ஊடாக இதுவரைக்கும் இழுத்துட்டு இருந்துச்சு. சரி. அதனாலதான் குளிர் சதவீதம் அதிகமாக இருந்த காரணத்தினாலதான் மழை பொழிவு தூறலாகவே இருந்தது. டெல்டாவுக்கு ஒரு வெள்ள பாதிப்பை, பெருவெள்ளத்தையே தடுத்திருக்கு அந்த குளிரலை. சரி. இப்போ தென்னரைக்கோள புயல் செயலிழந்து கொண்டிருக்கிறது. நாளை முற்றிலும் செயலிழக்க போகிற காரணத்தினாலே சரி தென்னரைக்கோள வெப்ப நீராவி, தென்னரைக்கோளத்துலதான் இப்ப சூரியன் குத்துக்கதிர் இருக்கிறது. அந்த வெப்ப நீராவி இந்த புயலுக்கு வரப்போகிறது. சரி. சுழன்று உள்ளே நுழைய போகிறது. குளிர்காற்று குளிர்வித்தல் தமிழ்நாட்டின் மீது நடைபெற போகிறது. சரி. இதனால மழை பொழிவுல குறைவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து இது உள்ளே விரிவடையும் பொழுது கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இதெல்லாம் பெய்யும். மேலும் அது கடக்கும் பொழுது 1ஆம் தேதி மதிய மாலையில அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தாண்டி கல்வராயன் மலையை தாண்டி சேலம், ஆத்தூர், சின்னசேலம் எல்லாம் தாண்டி தம்மம்பட்டி, அதாவது கொல்லிமலை, அச்சமலை, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த பக்கம் ஈரோடு போய் ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் இடைப்பட்ட கரூர் மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி என்று போய் பாலக்காட்டு கனவே அரபிக்கடல் போய், ஆனா அங்க இருந்து செல்வகுமார் சொல்றதை பார்த்தா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல எந்த பஸ்லாம் போனது டைம் கீப்பர் சொன்ன மாதிரி இருக்கு. அப்ப ஒரு இடத்தையும் வண்டி போகாம இல்ல, எல்லா வண்டியும் இருக்கு. சேலம், திருச்செந்தூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஒரு பக்கத்துல மதுரை, தென்காசி, இப்படி கதையா இருக்கு. நீங்க சொல்ற கதை அது முடிவில்லை, அதுக்கு முடிவில்லை. அரபிக்கடல் போய் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அங்கே நீலகிரிக்கு மழை பொழிவை கொடுத்து நீலகிரி மழை பவானி சாகரை நிரப்பி, வயநாடு குடகு மழையில் கர்நாடகாவை நிரப்பி மேட்டூருக்கும் நீர் வரப்போகிறது. ஆஹா, பெரிய சிக்கல். சரி. அந்த அளவிற்கு ஒரு வாரத்திற்கு 4-5 நாளைக்கு தொடர் மழை பொழிவு. அதாவது அரசை அங்கும் இங்கும் அழைக்க போகிறது. அப்படிதான் இப்போ நாம இதை சொல்லலாம். சரி நாட்களில் ஐயா, இதுக்கு மேல பயம் காட்ட வேணாம், பார்ப்போம். நீங்க சொல்றது
தமிழகத்தினுடைய ஒரு அவேர்னஸை எடுத்துக்கிடலாம், உண்மையிலே பார்க்கும் ஒரு எப்படி இருக்கிறது. நாங்கள் அனத்தம் நாங்களே ஸ்டுடியோக்கு வந்து தான் நிகழ்ச்சியை பண்ணணும். நீங்க சொல்றது உள் மாவட்ட மக்கள் மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வரவேற்க சென்னை மட்டும்தான் அச்சத்தில் இருக்கிறார்கள். உள் மாவட்ட மக்கள் மழை ஏரிகள் குளங்களை நிரம்ப வேண்டும் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடி மக்களுக்கான ஒரு அறிவிப்பு எதிர்க்கா? அதாவது நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு மழை பொழிவு என்று சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த மழை பொழிவு உள் மாவட்ட மக்கள் வரவேற்கிறார்கள். சரி. தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் அச்சமோ பீதியோ அடையாமல் சரி முன்னெச்சரிக்கையோடு இருப்பதற்காகவே இந்த அறிவிப்பை தவிர, டாக்டர் சொன்னது மாதிரி நிறைய ஏரிகள் நிரம்பாமல் இருக்கிறது, அணைகள் நிரம்பாமல் இருக்கிறது. அனைத்தும் நிரம்புவதற்கான நன்மைக்கான மழை என்று உள்ளேயும் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக அச்சமோ பீதியோ அடையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.